அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து 11th எக்கனாமிக்ஸில் இருக்கிற இந்திய பொருளாதாரம் அப்படின்ற ஒரு லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்திய பொருளாதாரம் இது நமக்கு இந்திய பொருளாதாரம் அப்படின்ற நமக்கு சிலபஸ் டாப்பிக்கே இந்திய பொருளாதாரம் தான். அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக என்ன இருக்குது அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்றது இருக்கும். ஃபஸ்ட்டு டாபிக் இது தான். இதில் இந்த லெசன் கண்டிப்பாக படிக்கணும். இயல்புகள் அப்படின்றதில் இந்த லெசன் கண்டிப்பாக படிக்கணும். இந்த ஒரு லெசன் தான் இருக்குது. இந்திய பொருளாதாரத்துக்கு முக்கியமான ஒரு லெசன் தான் இந்த 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கிற இந்திய பொருளாதாரம் தான். இந்த லெசனை ரெண்டாக பிரேக் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டு 2 அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அதுவும் போக கரண்ட் அஃபேர்ஸோடு நம்ம சேர்த்து படிக்கலாம். அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸும் படிக்காமல் புக்கில் இருக்க டேட்டா மட்டும் படிக்காமல் ரெண்டும் சேர்த்தே நம்ம படிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் ஆகும். இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர் என்றதை கூறியவர் கூகுள் நிறுவனத்தின் சிஇஓ. கூகுள் நிறுவனத்தின் சிஇஓவான சுந்தர் பிச்சை. அவங்க சொன்னதான் டிஜிட்டல் பொருளாதாரம். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளர். இந்த இடத்துல நம்ம படிக்க வேண்டிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா. டிஜிட்டல் இந்தியா திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2015 ஜூலை 1 2015. அது மட்டும் கூட போதும், டேட்டு மந்த்து தேவையில்லை. டிஜிட்டல் இந்தியா தொடங்கப்பட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால். டிஜிட்டல் இந்தியா திட்டம் 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் நம்மளோட பொருளாதாரம் ஜிடிபியால் தான் குறிக்கப்படுது. ஸோ இந்த கதையை ரீட் பண்ணோம் அப்படின்னா அதை ரீட் பண்ணவே 1 hour ஆகும். அந்த ரீட் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா அதுவே நிறையா இருக்கும், தேவையில்லை. நம்மளோட பொருளாதாரம் எப்போ என்ன மெத்தடில் எடுத்துக்கொள்ளப்படுது அப்படின்னா ஜிடிபி, ஒரு வருஷத்தில் மொத்த உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு அப்படின்ற அடிப்படையில் எடுத்துக்கொள்ளப்படும். ஓகே, பண்டங்கள் மற்றும் பணிகள் அப்படின்ற போது ஜிஎஸ்டி அப்படின்றத படிக்கலாம். அடுத்தடுத்து ஜிஎஸ்டி பற்றி படிக்கலாம், அங்கே இருக்கும். அப்போ வந்து அதை கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது இங்கே இது ஒரு முக்கியமான ஒன்று. ஒரு நாட்டின் மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடு என்பது மனிதவள மேம்பாட்டு குறியீடு HDI. இதுக்கான பழைய டேட்டா நம்மளோட 10th புக்கில் இருக்குது. இப்போது ரீசெண்ட் டைமாக வந்த டேட்டாவை நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்ட் டைமாக வந்ததே 2022க்கான டேட்டா தான். ஓகேவா? அடுத்த வருஷம் தான் 2023க்கான டேட்டா வரும். இந்த வருஷம் 2022க்கான அந்த HDIயில் இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னா 134வது இடம். மொத்தம் 193 நாடுகள் கொண்டதில் 134வது இடத்துல இந்தியா வந்து இருக்கிறாங்க. ஓகேவா? இப்போது 2022 அடிப்படையில் இந்த 134வது இடத்துல இந்தியா வந்து இருக்குது HDIயில். அடுத்தது வாழ்க்கை தர குறியீடு PQLI. அடுத்தது மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. இதை பொறுத்து தான் ஒரு நாட்டின் மக்களின் வாழ்க்கை தரம் அளவிடப்படுகிறது. இந்த 3 அடிப்படையில் தான் ஒரு நாட்டோட மக்களோட வாழ்க்கை தரம் அளவிடப்படுகிறது. அடுத்தது இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. சர்வதேச மகிழ்ச்சி தினம் எப்போ அப்படின்னா மார்ச் 20. சர்வதேச மகிழ்ச்சி தினம் மார்ச் 20. ஸோ இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் 1972 முக்கியமான ஒரு கொஸ்டின், நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். பூடான் நாட்டின் 4வது மன்னர், இதெல்லாம் கூற்றில் மாற்றி வைக்கிறாங்க. 4வது மன்னர் சிங்யே வான்சுங் என்பவரால் உருவாக்கப்பட்டதா இந்த தொடர், மொத்த நாட்டு மகிழ்ச்சி அப்படின்ற தொடர். இது நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம். இப்போ நான் இதை ரீட் பண்ணது முக்கியமாக அப்படின்னா ரொம்ப முக்கியம். ஒரு நாட்டோட மகிழ்ச்சி குறியீடு எதன் அடிப்படையில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இதுதான் முக்கியம். இதில் ஒன்றை வந்து மாற்றி கொடுப்பாங்க, ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா வருமானம் கொடுப்பாங்க, வாழ்க்கை தரம்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்றை வந்து மாற்றி இதில் வைக்கலாம். என்னென்ன அப்படின்னா நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம். 4 தான். இந்த 4 அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்தது முக்கியமான ஒன்றுனா இந்த வளர்ந்த நாடு, வளரும் நாடு, வளர்கின்ற நாடு. நமக்கு தெரியும் ஒரு நாட்டோட பொருளாதாரம் சிறந்த இடத்துல இருக்கும், ப்ளஸ் தொழில்மயமான நாடாக இருக்கும்.
அந்த நாட்டில் இருக்க வளங்களை முழுமையாக பயன்படுத்துவாங்க. அதுதான் என்னது வளர்ந்த நாடு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூஎஸ், அமெரிக்கா சொல்லலாம், கனடா, இங்கிலாந்து, ஐக்கிய நாடுகள், ஃப்ரான்ஸு, ஜப்பான், இதெல்லாம் வளர்ந்த நாடு. ஓகேவா. அடுத்தது அவங்க வந்து முழுமையாக முன்னேறி இருப்பாங்க. அவங்களோட வளங்களை முழுமையாக பயன்படுத்துவாங்க. தொழில்மயமான நாடாக இருப்பாங்க. அடுத்தது நம்ம என்ன அப்படின்னா வளர்ந்து வரும் நாடுகள். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாக தன்னோட வளங்களை முழுமையாக பயன்படுத்தாத நாடு தான் வளர்ந்து வரும் நாடு. அதுதான் நம்ம. நிலம், சுரங்கங்கள், உழைப்பாளர்கள் ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்தாத நாடு, குறைந்த தலா வருமானங்களை கொண்ட நாடு, அதுதான் வளர்கின்ற நாடாக வந்து இருக்குது. இந்தியா, ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேசியா, இது எல்லாத்தையும் சொல்லலாம். அடுத்து ஒன்று பிரிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்னேற்றம் அடையாத, வளர்ச்சி குன்றிய, பின்தங்கிய மூன்றாம் உலக நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து வளர்கின்ற நாடு, வளர்ச்சி குன்றிய நாடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது உலகில் வலிமையான பெரிய பொருளாதார நாடுகளின் வரிசையில் இந்தியா 7th பிளேஸ். இது உங்களுக்கே தெரியும். இப்போ எத்தனாவது இடத்துல இருக்காங்க? 5th பிளேஸில் இருக்காங்க. 5வது இடத்துல இருக்காங்க. இன்னொரு 3-4 வருஷத்தில் 3வது இடத்துக்கு போகிறதா ஒரு கணிப்பு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்போ நம்ம இந்தியா வந்து வளர்ந்து வரும் பொருளாதார நாடுலாம் 5வது இடம்னா அப்போ ஃபஸ்ட்டு யார்? 4. ஃபஸ்ட்டு யூஎஸ், செகண்ட் வந்து சைனா, செகண்ட் வந்து 3rd ஜெர்மனி, 4th வந்து ஜப்பான், 5th இந்தியா. ஓகேவா. அமெரிக்கா, சீனா, ஜெர்மனி, ஜப்பான், இந்தியா. 5th இடத்துல இந்தியா. ஓகே. அடுத்தது நம்மளோட அந்த முன்னேறிய பொருளாதார வளர்ச்சினா 7 விழுக்காடு. இப்போயும் அதே தான். இப்போது 7க்கும் கொஞ்சம் மேலவே பொருளாதார வளர்ச்சி வந்து இருக்குது. 7.3, 7.4, 7.5 அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியை. ஓகே. முன்னேறிய நாடுகளில் என்னெல்லாம் இயல்பு இருக்கணும்? முன்னேறிய நாடு பார்த்தோம். வளர்ந்த நாடுகள் சில பார்த்தோமா? அங்கே என்னெல்லாம் இயல்பு இருக்கும் அப்படின்னா நாட்டு வருமானம், உயர்ந்த நாட்டு வருமானம் இருக்கும், தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கும், வாழ்க்கை தரம் சிறந்த வாழ்க்கை தரமாக இருக்கும், முழுமையாக வேலைவாய்ப்பு, அங்கே வேலை இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க, முழுமையான வேலைவாய்ப்பு. அந்த ஒரு ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா முழுமையான வேலைவாய்ப்புன்றதே சாத்தியம் இல்லை. பட் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது முன்னேறிய நாடுகளின் இயல்பு. அடுத்தது தொழில்துறையின் ஆதிக்கமும் இருக்கும். தொழில்துறையின் ஆதிக்கம், உயர் தொழில்நுட்பங்கள் இருக்கும். உயர் தொழில்நுட்பங்கள் அங்கே இருக்க தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும். அடுத்தது தொழில் செறிவு, அதிக நுகர்ச்சி நிலை, அதிக நகரமயமாதல், சீரிய பொருளாதார வளர்ச்சி, சமுதாய சமத்துவ, பாலின சமத்துவம், மிக குறைந்த வறுமை நிலை இருக்கும். அரசியல் நிலைத்தன்மை, நல்ல ஆட்சி இருக்குமா, நல்ல ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்திய பொருளாதாரத்துக்கு என்னெல்லாம் வலிமை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம்னா வேறு ஒன்றும் இல்லை. இதவே கேட்பாங்க. கலப்பு பொருளாதாரம்னா என்னன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பட் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஈஸியான கொஸ்டின். தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து சீரிய முறையில் செயல்படுவதுதான் கலப்பு பொருளாதாரம். இல்லை இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க. கலப்பு பொருளாதாரம் டேஸ் அப்படின்ற மாதிரி. தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படுவது கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை ஜவஹர்லால் நேரு. இந்த இடத்துல அதையும் எக்ஸ்ட்ரா எழுதிக்கங்க. அடுத்தது வேளாண்மைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மட்டும் எழுதிக்கங்க. வேளாண்மை அப்படின்றதுல நம்ம இந்தியாவில் முக்கியமான ஒரு தொழிலாக பார்க்கப்படுவது வேளாண்மை. இந்திய மக்களில் 60% பேரோட வாழ்க்கை ஆதாரமே வேளாண்மை தானா. இதை மட்டும் நோட் பண்ணுங்கள். இந்தியாவில் 60% மக்கள் வேளாண்மை தொழிலை தன்னோட வாழ்க்கை ஆதாரமாக அதவே நம்பி இருக்காங்க. அடுத்து முக்கியமான ஒன்று அப்படின்னா நம்ம வேளாண்மையில் இருந்து 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபிக்கு என்ன அப்படின்னா வேளாண்மையோட பங்கு 17%. ஸோ அவ்வளோதான். 60% மக்கள் வேளாண்மையை வாழ்க்கை ஆதாரமாக கொண்டுள்ளன. அதான் வாழ்க்கை வேளாண்மை தான் 60% மக்களுக்கு இந்தியாவில் முழுமையாக அதை நம்பியிருக்காங்க. 60% மக்கள் நம்பியிருக்காங்க. ஆனால் ஜிடிபியில் எவ்வளோதான் பர்சன்டேஜ் கிடைக்கிது? 17% கிடைக்கிது. அடுத்தது இதில் G20 நாடு பற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் G20 நாடில் இந்தியாவும் ஒரு உறுப்பு நாடு தான். ஓகேவா? ஓகே.
அடுத்தது வளர்ந்து வரும் சந்தை. வளர்ந்து வரும் சந்தைக்கு என்ன தேவை? முதலீடு தேவை. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பிற நாடுகள் வெளிநாட்டு நேரடி முதலீடு மற்றும் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் வழியாக முதலீடு செய்ய பெரும் ஆர்வம் காட்டி வருகின்றன இந்தியாவில். ஓகே, வளர்ந்து வரும் சந்தை தான் இந்தியா. அடுத்தது வளர்ந்து வரும் பொருளாதாரம். இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். இந்தியா வந்து இப்போ வளர்ந்து வரும் நாடுகளில் சிறந்த ஒரு இடத்துல வந்து இருக்காங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7வது இடம். ஜிடிபியில் இந்தியா வந்து 7வது இடத்திலும் வாங்கும் சக்தியில் 3வது இடத்திலும் உள்ளது. விரைவாக வளரும் நாடுகளில் சிறந்த இடத்துல வந்து இருக்குது. இதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7வது இடத்துலையும் வாங்கும் சக்தியில் 3வது இடத்திலும் உள்ளது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வேகமாக வளரும் பொருளாதாரம். இப்போ தான் பார்த்தோம். இது 2016-17. இப்போ இன்னும் அதிகமாக வளர்ந்துட்டுருக்காங்க இந்தியா. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா சீன மக்கள் குடியரசு நாட்டிற்கு அடுத்தபடியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7.1% வாயிலாக வேகமாக வளர்ந்து வரும் நாடாக இந்தியா இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதை விட சிறந்த வளர்ச்சி தான் இந்தியா. வேகமாக வளரும் துறை பணிகள் துறை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேகமாக வளரும் துறை பணிகள் துறை. ஓகே, அடுத்தது இதில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு எந்த துறை அப்படின்னா இப்போ பார்த்தோம். வேளாண் துறை தான் பார்த்திங்கன்னா 17% தான். ஆனால் அதிகமான பங்களிப்பு வந்து பணிகள் துறை தான். சேவைகள் துறை தான் பார்த்திங்கன்னா ஜிடிபியில் அதிக பங்களிப்பை ஏற்படுத்துகிறது. அடுத்தது பேரளவு உள்நாட்டு நுகர்வு. இந்த உள்நாட்டு நுகர்வுக்கு தான் இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேக் இன் இந்தியா திட்டம், இந்தியாவில் தயாரிப்போம் அப்படின்ற திட்டம் 2014 தொடங்கினாங்க. இதன் அடிப்படையில் என்ன இராணுவத்துக்கு தேவையான பொருட்களாக இருக்கட்டும், கடற்பொருள் கப்பற்படையாக இருக்கட்டும், எதுனாலும் சரி, ராக்கெட்டு எல்லாமே என்ன பண்ணுறாங்க, உள்நாட்டிலே தயாரிக்கிறாங்க. வெளிநாட்டில் ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க, உள்நாட்டில் தயாரித்து இங்கே இருக்க மக்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்குறாங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. உள்நாட்டு நுகர்வு பொருட்களை வாங்குவது பெருமளவு அதிகரித்து வருகிறது. இதுக்கு ஒரு சிறந்த திட்டம் அப்படின்னா மேக் இன் இந்தியா, இந்தியாவில் தயாரிப்போம் 2014 தொடங்கின திட்டத்தை சொல்லலாம். அடுத்தது நகர பகுதிகளின் விரைவான வளர்ச்சி. ஓகே, கல்வி, போக்குவரத்து, சுகாதார வசதிகள், நகரமயமாதலை மேம்படுத்துகிறது. ஸோ இதெல்லாம் தேடி தானே போகிறாங்க. அடுத்தது நிலையான பேரளவு பொருளாதாரம். இந்திய பொருளாதாரத்தை நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரம்னு சொல்கிறாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வீதம் 8% இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் 7.6 தான். ஓகே, இந்த 7 பாயிண்டில் தான் தற்போது இருக்குது. 7.4 7.5 அப்படின்ற நிலைமையில தான் இந்தியாவோட வளர்ச்சியும் இருக்குது. அடுத்தது மக்கள் தொகை பகுப்பு. இளைஞர்கள். ஓகே, மனித வளமும் முக்கியம் தானே. அடுத்தது வலிமையின்மை. இந்திய பொருளாதாரத்தில் என்னெல்லாம் வலிமையின்மை? இப்போ வலிமை பார்த்தோம். வலிமையின்மை அதிக மக்கள் தொகை தான் ஃபஸ்ட்டு. இது வந்து பழைய டேட்டா. சீனா ஃபஸ்ட்டு, நம்ம செகண்டுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ யார் ஃபஸ்ட்டு? நம்ம தான் ஃபஸ்ட்டு 142.86. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கோம் மக்கள் தொகையில். சீனா செகண்ட் போயிட்டாங்க. இன்னொரு 10 ஆண்டில் சீனா ரொம்ப பின்ன போயிடுவாங்க. பட் இந்தியா என்ன தான் ஃபஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மக்கள் தொகை ஒரு பலவீனமாக பார்க்கப்படுது. ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 என்ற வீதத்தில் அதிகரிக்கிறது மக்கள் தொகை. நம்ம மக்கள் தொகை பெருக்கும் மட்டுமே ஆஸ்திரேலியாவோட மொத்த மக்கள் தொகைக்கு சமம். ஒவ்வொரு வருஷமும் மக்கள் தொகை அதிகரிக்குதா, அந்த அதிகரிப்பு மட்டுமே ஆஸ்திரேலியாவோட மொத்த மக்கள் தொகைக்கே சமம். நம்மளோட மக்கள் தொகை அவங்களோட மக்கள் தொகைக்கு சமம் இல்லை. நம்மளோட அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள், அது மட்டுமே ஆஸ்திரேலியாவோட மக்கள் தொகைக்கு சமம். அந்த அளவுக்கு அதிகரிக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து ஏற்றத்தாழ்வு வறுமை. இது வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 10% மக்கள் பணக்காரங்களாக இருக்காங்க, அவங்ககிட்ட தான் பணம் சேருது. மீதம் இருக்கிற அந்த 90% மக்கள் ஏழையாக இருக்காங்க, அவங்க ஏழையாகவே இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு. ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் இந்த ஒரு டைலாக்கை நீங்கள் பார்ப்பீங்க. அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைக்கப்படும் அப்படின்வாங்க. பட் ஆட்சிக்கு வந்துட்டு அத்தியாவசிய பொருட்களின் விலையை அதிகரிப்பாங்க. சரி, ஓகே, அது நமக்கு தேவையில்லை. அந்த உயர்வை அதிகம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அத்தியாவசிய பொருட்களின் சட்டம் 1955. நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. ஓகே, அடுத்தது வேலை வாய்ப்பின்மை உருவாக்க திறனற்ற நிலை.
கரெக்டு தான். அதே போல் பழமையான மற்றும் சிறுதொழில் நிறுவனங்களில் தொழில்நுட்ப நிலை இன்னும் பழமையானதாக நான் ஒரு 6 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அது முக்கியம். என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்திய பொருளாதாரத்தின் பலவீனம்னு கூற்றில் கொடுத்து இதில் எது தவறு அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தேன் என்ன சொன்னேன் அப்படின்னா அதிக மக்கள் தொகை சொன்னேன். அடுத்து வந்து ஏற்றத்தாழ்வு வறுமை, சில பணக்காரனாகவே இருக்கான், சில ஏழையாகவே இருக்காங்க அப்படின்றத சொன்னேன். அடுத்தது அத்தியாவசிய பொருட்களின் அந்த விலை உயர்வை 3ஆவதாக சொன்னேன். அடுத்தது உட்கட்டமைப்பு பலவீனம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பின்மை. அடுத்தது பழமையான தொழில்நுட்பம். இப்போ இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள் எதன் அடிப்படையில் வந்து கணிப்பாங்க அப்படின்னா மக்கள் தொகை அளவு, வளர்ச்சி வீதம், ஒவ்வொரு வருஷமும் மக்கள் தொகை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது. அடுத்து பிறப்பு இறப்பு விகிதம் அடிப்படையில் தான் மக்கள் தொகை கணக்கிடப்படுது. மக்கள் தொகை அடர்த்தி, எவ்வளோ இடங்களில் எவ்வளோ சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்றது. பாலின விகிதம், எவ்வளோ ஆண்கள் இருக்காங்க எவ்வளோ பெண்கள் இருக்காங்க. வாழ்நாள் எதிர்பார்ப்பு. அடுத்து எழுத்தறிவு விகிதம், எவ்வளோ பெண்கள் படிச்சிருக்காங்க எவ்வளோ ஆண்கள் படிச்சிருக்காங்க. இதன் மொத்த அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் தொகையை வந்து கணக்கிடுவாங்க. மக்கள் தொகை போக்கவே வந்து கணக்கிடுறாங்க. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா புவிப்பரப்பில் இந்தியா, உலக அளவில் புவிப்பரப்பில் இந்தியா இது மாறாது. இந்திய பொருளாதாரம் மாதிரி இது மாறிட்டே இருக்காது. இது வந்து ஏரியா 2.4%. உலகின் புவி பரப்பளவில் இந்தியாவோட பர்சன்டேஜ் 2.4%. முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்தது உலக வருவாயில் நம்மளோட பங்களிப்புனா 1.2 தான், அதில் பாதி. பரப்பளவில் எவ்வளோ இருக்கும் பாருங்கள், 2.4%. நம்மளோட அந்த வருவாய் பங்களிப்பு இது ரெண்டுமே உலக அளவில் தான் 1.2%. ஆனால் மக்கள் தொகை பாருங்கள் 17.5% நம்ம தான். இது பழைய டேட்டா. ஓகேவா? இப்போ திரும்ப மக்கள் தொகை கணக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வரும்போது ஃபுல்லாக புதுசாக படிக்கணும். மக்கள் தொகை திரும்ப கணக்கெடுப்பு முடியுது அப்படின்னா அடுத்து எடுப்பாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2021 எடுக்கணும், கொரோனா அப்படின்றதுனால எடுக்கலை. அது படிக்கும்போது இந்திய பொருளாதாரம் படிக்கிறதே சேலஞ்சிங்காக இருக்கும். அது புக்கு வர்றதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ் பண்ணி ஓடுறதுக்கு நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். ஓகே, அடுத்தது இந்த கதை வேண்டாம். மக்கள் தொகையில் 6ல் ஒருவர் இந்தியர் இதெல்லாம் மாறும். அடுத்தது மக்கள் தொகை பார்த்திங்கன்னா 1911 to 21 இந்த காலரா, பிளேக் நோய், இன்ஃப்ளூயன்ஸா இந்த மாதிரி அந்த நோய் அதிகமாக பரவி இருக்கும். அப்போ வந்து இப்போ இருக்கிற மாதிரி சுகாதார வசதிகள் இல்லை. இந்த கொரோனாவுக்கே என்ன பண்ணிட்டாங்க, கோவேக்சின், கோவிஷீல்டு, ஸ்புட்னிக் வி அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து வேக்சின் இறக்கி கட்டுப்படுத்திட்டாங்க. உலக அளவில் அதிகமாக வேக்சின் ஏற்றுமதி செஞ்சது இந்தியா தான் ஃபஸ்ட்டு. அந்தளவுக்கு நம்ம இந்தியா வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. பட் 1911, 21 பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோய்களுக்கே வந்து வேக்சின் கண்டுபிடிக்க முடியாமல் மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது நான் சொல்கிறது 1911 to 1921 மக்கள் அது இறந்து போகிறதுனால டக்குன்னு என்ன ஆகுது, மக்கள் தொகை குறையுது. மக்கள் தொகை 1911 to 1921 இடைப்பட்ட அந்த 10 ஆண்டில் குறையுது. நோயினால் குறையுது. திரும்பவும் 1921 கூடுது. குறைஞ்ச வேகத்தில் கூடுது. அதனால தான் 1921 என்ன சொல்கிறாங்கன்னா 21 பெரும் பிரிவினை ஆண்டு, கூடி குறையிறதுனால அதை பிரிவினை ஆண்டுன்னு சொல்கிறாங்க. 1911 to 21 நோய்கள் ஏற்பட்டு அடுத்தடுத்து இறந்து போகிறாங்க. அப்போ மக்கள் தொகை டக்குன்னு கீழே போகுது. திரும்ப பார்த்திங்கன்னா 21 ஓரளவு அந்த நோய் சரியாகவுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகவும் அதை என்ன சொல்கிறாங்கன்னா பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்கிறாங்க 21. இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி எங்கே கேட்குறாங்கன்னா குரூப் 4 எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்தது 1951 இந்த டேட்டாவும் முக்கியம். 51 1.33% இருந்த மக்கள் தொகை பெருக்கம் திரும்ப குறையுது. 1.25 குறையுது. மக்கள் தொகை பாருங்களேன், ஏற்றம் இறக்கம். பட் இப்போ அப்படி இல்லை. கரண்ட்டில் வந்து ஒன்லி ஏற்றம் தான், இறக்கத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ போகுது. பட் நான் சொல்கிறது 1951 குறையுது. 1.33 1.25 குறையுது. அப்படி குறையிறதுனால அது என்ன சொல்கிறாங்க, சிறுபிளவு ஆண்டுன்னு சொல்கிறாங்க. சிறுபிளவு ஆண்டு. அடுத்தது 1961 போயிருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அந்தளவுக்கு இன்க்ரீஸ் இல்லை, இன்க்ரீஸ் ஆகுது. 1.96 இருந்து
2% இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் இந்த வருஷத்தை என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் தொகை பெரு வெடிப்பு ஆண்டுன்னு சொல்கிறாங்க, பெரு வெடிப்பு. அதே போல் 2001 ஒரு ஸ்பெஷல் தான். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட மக்கள் தொகை 100 கோடி அடையுது. அதுக்கு முன்ன வரி 56 கோடி, 48 கோடி, அதுக்கப்புறம் 60 கோடி, இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. இந்த 100 கோடி அப்படின்றத ரீச் பண்ணது 2001 தான். அதுக்கப்புறம் வந்து அந்த குறையிறதுக்கான வாய்ப்பு சிறிதும் இல்லை. ஓகே, அடுத்து 2011 மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது. மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது 2011. அடுத்தது குழந்தை இறப்பு விகிதம், பிறப்பு விகிதம் பற்றி கொடுத்துருக்காங்க. குழந்தை பிறப்பு விகிதம்னா 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை. 1000 மக்கள் தொகைக்கு எவ்வளோ குழந்தை உயிரோடு பிறக்குது, அதான் பிறக்கும், உயிரோடு பிறக்கிற குழந்தைய தான் பிறப்பு விகிதம்னு சொல்லுவாங்க. அடுத்தது இறப்பு விகிதம்னா அதே தான். 1000 மக்கள் தொகைக்கு இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை, இறப்பவர்களின் எண்ணிக்கை. ஆக்சுவலாக குழந்தை இல்லை, குழந்தை தான், இது குழந்தை தான். மக்கள் தொகை பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை. இது பார்த்திங்கன்னா 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கை. ரெண்டுமே குழந்தை தான், ரெண்டுமே குழந்தை தான். ஓகே, இந்த இடத்துலையே நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டாவும் நீங்கள் படிக்கணும். குழந்தை இறப்பு விகிதம் அப்படின்ற போதே இந்தியாவில் அதிகமாக குழந்தை எங்கே பிறக்குது அப்படின்னா, பிறப்பு விகிதத்தில் அதிகமாக எங்கே அப்படின்னா, இதை வந்து நம்ம யோசிக்கவே வேண்டாம். அதிக மக்கள் தொகை எங்கே இருக்காங்க, யூபியில் இருக்காங்க. அப்போ எங்கே அதிகமாக குழந்தை பிறக்கும், யூபி தான், அவ்வளோதான். அதிக குழந்தை பிறப்பு வந்து யூபி 29.5%. 29.5%. குழந்தை நம்ம பார்த்தது அதிக குழந்தை பிறப்பு விகிதம் 29.5% உத்தரப்பிரதேசம் ஃபஸ்ட்டு. அப்போ அதிக குழந்தை பிறப்பு விகிதம் இருக்கும்போது குறைந்த குழந்தை பிறப்பு விகிதமும் இருக்கும். அது எங்கன்னா கேரளா. குறைந்த குழந்தை பிறப்பு விகிதம் கேரளா எவ்வளோ அப்படின்னா 14.7%. 14.7%. இந்த ரெண்டையும் இந்த டேட்டாவோட அதிகமான டேட்டாவோட மனப்பாடம் பண்ணும்போது நமக்கு மறக்கும். இந்த இடத்துலையே நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா மறக்காது. குழந்தை பிறப்பு விகிதம்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்தியாவில் அதிகமாக எங்கே, இது வந்து அடுத்த சென்சஸ் வரும்போது தான் சேஞ்ச் ஆகுமே தவிர அதுவரையும் இதை நம்பி படிக்கலாம். அதிகமானது வந்து அதிக குழந்தை பிறப்பு விகிதம் வந்து கண்டிப்பாக யூபி தான். ஏன் அப்படின்னா அங்கே தான் மக்கள் தொகை அதிகம், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். குறைந்த குழந்தை பிறப்பு விகிதம் கேரளா 14.7%. அடுத்தது இறப்பு விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான இறப்பு விகிதம், ஃபஸ்ட்டு அதிகமான இறப்பு விகிதம் பார்த்துடலாம். ஒடிசாவில் பார்த்திங்கன்னா அதிக இறப்பு விகிதம் உள்ளது. 9.2%. 9.2%. ரொம்ப குறைந்த இறப்பு விகிதம் எங்கே அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்தில் பார்த்திங்கன்னா 6.3%. 6.3%. குறைந்த பிறப்பு விகிதம் வந்து வெஸ்ட் பெங்கால், அதிக பிறப்பு விகிதம் ஒடிஷா. அங்கே என்ன படித்தோம் அப்படின்னா யூபி கேரளா படித்தோம். இங்கே என்ன படிக்கிறோம் அப்படின்னா ஒடிஷா வெஸ்ட் பெங்கால் ரெண்டும் வந்து படிக்கிறோம், அவ்வளோதான். அடுத்தது வந்து இது ரெண்டும் தான் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஆண்டுமே பிறப்பு விகிதம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. பிறப்பு விகிதம் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது, இறப்பு விகிதம் குறைஞ்சிட்டு தான் இருக்குது. ஏன்னா வந்து மருத்துவ ரீதியாகவும் சரி, சுகாதார பாதுகாப்பும் சரி சிறந்த முறையில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இறப்பு விகிதம் குறையுது. பிறப்பு விகிதம் பாருங்கள், 1951 39.9%. இப்போது 2011 பார்த்திங்கன்னா 21.8%. பிறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு, பிறப்பு விகிதமும் குறையுது. அடுத்தது இறப்பு விகிதமும் பார்த்திங்கன்னா குறையுது. இறப்பு விகிதம் 7.1% இருக்குது. இறப்பு விகிதம் 27.4% இருந்து இப்போது 7.11% வரைய இறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு. அடுத்தது என்ன பார்க்கலாம், அடுத்தது அதிக மக்கள் தொகை இதில் இருக்கிறத தான் நாங்கள் அங்கேயே படிங்க அப்படின்னு சொன்னது, இதில் இருக்கிறத தான் நான் கொடுத்தேன். இறப்பு விகிதம் பிறப்பு விகிதம் கொடுத்தது அங்கேயே கொடுத்தது. இதில் பாருங்களேன், அதுவே அப்படியே நிறையா இருக்குது. படிக்கும்போது நமக்கு குழப்பம். இதுவே இந்த இடத்துல நீட்டாக எழுதிருங்க. புக்லேயே வந்து ஒரு கலர் பேனாவை எடுத்து நீங்களே தெளிவாக எழுதுங்க. 10ஓட 11 எழுதாமல் நீட்டாக எழுதுனீங்க அப்படின்னா இதுக்குள்ளே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து புக்கு வச்சுருப்பீங்க, எல்லாருமே 11th எக்கனாமிக்ஸ் புக்கு வச்சுருப்பீங்க. புக்கு இல்லைன்னா நான் சொல்கிறத மட்டும் எழுதிக்கங்க போதும். புக்கு வாங்கிடுங்க. அடுத்தது
அதிக மக்கள் தொகை எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு 5 மாநிலம். இது வந்து லாஸ்ட்டாக 2020 ஜனவரியில் நடந்த குரூப் 1 எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதிகமான பிறப்பு விகிதம் அதிகமான மக்கள் தொகை எங்கே அப்படின்னு. இது வந்து பிமருன்னு சொல்லுவாங்க. பிமரு இது வந்து பீகார் அதிக மக்கள் தொகை. எம்ஏ வந்து மத்திய பிரதேசம். அடுத்தது ராஜஸ்தான். யூ வந்து உத்தரப்பிரதேசம். பிமரு மாநிலங்கள் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க 2020 ஜனவரி கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? நான் எந்த கொஸ்டின் கேட்டாங்களோ அதை வந்து 2-3 டைம்ஸ் நானே சொல்லிவிடுவேன். வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். நானே சொல்லிவிடுவேன், திரும்ப சொல்லுவேன். அடுத்தது மக்கள் தொகை அடர்த்தி. இதை எப்படி கேட்குறாங்கன்னா இதை தான் கேட்குறாங்க. மக்கள் தொகை அடர்த்தி ஈக்குவல் குறிப்பிட்ட நிலப்பரப்பின் மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை நிலப்பரப்பு. இதை தான் கேட்குறாங்க. மக்கள் தொகை அடர்த்தியில் அவங்க அதிகமாக கேட்குறது இதாக தான் இருக்குது. மக்கள் தொகை அடர்த்தினா என்ன? குறிப்பிட்ட நிலப்பரப்பின் மொத்த மக்கள் தொகை பை அப்பகுதியின் நிலப்பரப்பு இதை தான் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்தது நம்ம இந்தியாவோட அந்த மக்கள் தொகை அடர்த்தி பார்த்திங்க அப்படின்னா 2017 382 அந்த 1 சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ மக்கள் அப்படின்றது. இது ரொம்ப முக்கியம். இந்த ஈக்குவல் டிவைடட் பை அப்படின்றக்கா மேக்ஸ் மாதிரி ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். ஏன்னா பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள், இருந்துகிட்டே இருக்கும் அது. சரி, ஓகே. இப்போ 2011 மக்கள் தொகை அடர்த்தி இந்தியா 382. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 555 480 அந்த மாதிரி வரும். தமிழ்நாடு தனியாக படிப்போம். இப்போ இந்தியா வந்து பார்க்கலாம். 325, இப்போ 382. ஓகே. அடுத்தது இதில் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அது 382 முக்கியம். 382 முக்கியம். மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு பார்க்கும்போது அதிக மக்கள் தொகை அடர்த்தி அங்கே அந்த ஓகே. இதில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி எங்கே இருக்குது அப்படின்னா பீகார் அதிக மக்கள் தொகை அடர்த்தி. இந்த இடத்துல எழுதிடுங்க, கீழே இருக்கும். 1102 என 1 சதுர கிலோமீட்டருக்கு 1102 இதிலே இருக்கும். 1 சதுர கிலோமீட்டருக்கு 1102. எது அப்படின்னா பீகார் தான் இந்தியாவிலே அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம். அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எது அப்படின்னா பீகார். எவ்வளோ அப்படின்னா 1102. 1 சதுர கிலோமீட்டருக்கு 1102. திரும்பவும் சொல்கிறேன், முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. அப்போது அடுத்தது அதை பீகாரை தொடர்ந்து அதிக மக்கள் அடர்த்தின்னு பார்த்திங்கன்னா மேற்கு வங்கம். இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். பீகார், மேற்கு வங்கம். பீகார் ரொம்ப முக்கியம். அடுத்தது ரொம்ப குறைந்த மக்கள் அடர்த்தி அப்படின்னா 17 நபர்கள் தான். 1 சதுர கிலோமீட்டருக்கு வெறும் 17 பேர் தான். மக்கள் அடர்த்தினா வேறு ஒன்றும் இல்லை, குறைவான இடத்துல நிறையா மக்கள் இருப்பாங்க. ஓகேவா? அப்படி எங்கே இருக்காங்கன்னா பீகாரில் இருக்காங்க. 1102. 1 சதுர கிலோமீட்டருக்கும் 1102 நபர்கள் இருக்காங்க. இங்கே எதில் அப்படின்னா ரொம்ப குறைந்த மக்கள் அடர்த்தி 1 சதுர கிலோமீட்டருக்கு வெறும் 17 நபர் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்காங்க. குறைந்த மக்கள் அடர்த்தி அருணாச்சல பிரதேசம், அதிக மக்கள் அடர்த்தி பீகார். அடுத்தது பாலின விகிதம். பாலின விகிதம் பார்த்திங்க அப்படின்னா பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ளன அதுதான் பாலின விகிதம். இப்போது நம்ம இந்தியாவோட பாலின விகிதம் வந்து 940. 1000 பெண்களுக்கு ஆண்களுக்கு 940 பெண்கள் உள்ளன. அடுத்தது 2001 பார்த்திங்கன்னா 1000 ஆண்களுக்கு 933 பெண்கள். இப்போ ஒரு 10 வருஷத்தில் 7 தான் அதிகரிச்சிருக்கு. இன்னும் பெண்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பெண் சிசு கொலை நிறையா சொல்லி கொலை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால தான் 60 வந்து மிஸ் ஆகுது. அடுத்தது பாருங்கள், பாலின விகிதம். இது முக்கியமான ஒரு டேட்டா. பாலின விகிதத்தில் இதுவும் அடுத்த சென்சஸில் தான் மாறும். அது வரையும் இதே தான். 2011 குறைந்த பாலின விகிதம் ஹரியானா. 1000 பேருக்கு எவ்வளோ தான் இருக்காங்கன்னா 877 பேர் தான் இருக்காங்க ஹரியானாவில். 1000 பேருக்கு 877 பேர் தான் ஹரியானாவில். அதிகமானது கேரளாவில். 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள். 1000 ஆண்களுக்கு 84 பெண்கள் அதிகமாக இருக்காங்க. கேரளா பாருங்கள், சிறந்த மாநிலம். கேரளா வந்து பெண்களுக்கான சிறந்த மாநிலம்னு சொல்லலாம். பாலின விகிதத்தில் 1000க்கு 1084. ஹரியானா பார்த்திங்கன்னா 1000க்கு பெண்களோட எண்ணிக்கை 187 தான்.
அடுத்தது வாழ்நாள் எதிர்பார்ப்பு. இப்போ சமீபத்தில் இந்த வாழ்நாள் எதிர்பார்ப்பு நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு டேட்டா தான். இது பார்த்தீங்க அப்படின்னா அதிக வாழ்நாள் காலம் குறைந்த பிறப்பு விகிதம், அதுதான் வாழ்நாள் எதிர்பார்ப்புன்னு சொல்லுவாங்க. குறைந்த இந்த வாழ்நாள் எதிர்பார்ப்புன்றது பிறக்கும் போதே எதிர்பார்க்கப்படுவது. சிறந்த வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்றது கொஞ்சம் பேர் இறந்து போனால் அதிகமான பேர் பிறக்கணும். ஓகேவா, அதுதான் இது நமக்கே தெரியும். பிறக்கும் போதே அது வந்து எதிர்பார்க்கப்படும். இந்த 2011 அடிப்படையில் டேட்டா பார்த்திங்க அப்படின்னா பிறப்பு விகிதத்திற்கு ஆண்கள் வந்து 62.6, பெண்கள் வந்து 64.2. ஆனால் இப்போது சமீபத்தில் 2024 ஒரு டேட்டா, ஆனால் அது 2022க்கான டேட்டா தான், ஐநா தான். இதில் பார்த்தீங்கன்னா 67.7% 2 பேருக்குமே சேர்த்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் கொடுத்துருந்தாங்க. ஐநாவோட டேட்டா தான் இது. வந்து பழையது 2011 டேட்டா இது. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஐநாவோட ஒரு டேட்டா 67.7%. அப்போ பாருங்கள் 63 தான் சொல்லியிருக்காங்க 2 பேரையும் சேர்த்து. இன்னும் ஒரு 4 ஆண்டுகள் நல்லா வந்து தைரியமாகவே சொல்கிறாங்க. 67 வயசு வரையும் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. அதான் சராசரி வாழ்நாள் எதிர்பார்ப்பு, சராசரியில் எதிர்பார்ப்பு 67.7. அடுத்தது டேட்டா வந்து அப்போது 2011 பார்த்துடணும், ஏன்னா சென்சஸ் வந்து இன்னும் எடுக்கலை. 2011 எவ்வளவு அப்படின்னா 63.5 பார்த்தாச்சு. பெண்கள் வந்து 64.2, ஆண்கள் வந்து 62.6. அடுத்து எழுத்தறிவு விகிதம் பார்த்திங்கன்னா தேவையில்லை. 1951 4 ஒரு ஆண் படித்திருந்தார், 12 ஒரு பெண் தான் படிச்சிருந்துருக்காங்க. ஓகே, இப்போது பெண்கள் 82%, பெண்கள் இல்லை ஆண்கள் 82% பேர் 2011 டேட்டா படி படிச்சிருக்காங்க. பெண்கள் வந்து 65.5 தான் படிச்சிருக்காங்க. படிக்கவும் வைக்கிறது இல்லை, 65.5% தான் பெண்கள் படிச்சிருக்காங்க. மொத்தம் எழுத்தறிவு விகிதம்னு பார்த்தோம்னா ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் 74.04. நம்மளோட கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் கூட சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஆப்ஷனில். பாயிண்ட்டுக்கு அப்புறம் கூட நம்ம படிக்கணும். 74.04 நம்ம இந்தியா. ஓகேவா, எழுத்தறிவில் நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? கேரளா தான் ஃபஸ்ட்டு. கேரளா, திரிபுரா வந்து இப்போது கரண்ட்டில் வந்து வந்துட்டாங்க. பட் 2011 சென்சஸ் படி பார்த்திங்கன்னா கேரளா தான் 94% முதலிடம். அப்போ ஃபஸ்ட் இடம்னு ஒன்று இருக்கும்போது லாஸ்ட் இடம்னு ஒன்று இருக்க தானே செய்யும். லாஸ்ட் இடம் பார்த்திங்கன்னா பீகார். வறுமையிலையும் பீகார் தான் ஃபஸ்ட்டு, குறைந்த எழுத்தறிவுலையும் பீகார் தான் ஃபஸ்ட்டு. 61.8% தான் படிச்சிருக்காங்க. 61.8%. கேரளா 94% படிச்சிருக்காங்க. 100க்கு 94%. அதனைத் தொடர்ந்து மிசோரம் 91.3%. அடுத்து கோவா 88.7%. ஓகே, தமிழ்நாடு 80.1%. 80.1. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயற்கை வளங்கள். இது தெரியும், புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள். இதிலிருந்து இப்போது 2023 ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். மண்வளம் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் தெரியும் நமக்கே. உயிர், கடல்வாழ், காற்றாலை அதெல்லாம் சொல்லலாம். சூரியன், காற்று, நீர். புதுப்பிக்க இயலாதது இந்த படிம எரிபொருள், நிலக்கரி, பெட்ரோலியம். மண்வளம், அது என்ன மண்வளம் அப்படின்னா இதை முடிச்சிடலாம். ஓகேவா, இதோட முடிச்சிருவோம். அடுத்த பார்ட் 2ல் வந்து அடுத்ததை நம்ம பார்க்கலாம். மண்வளம் அப்படின்றது இந்தியா 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர். இதை ஃபுல்லாகவே எழுதிக்கங்க, ஏன்னா ஃபுல்லாகவே நமக்கு புக்கில் இருக்குது, ஜியாகிரஃபி புக்கில். இங்கே எக்கனாமிக்ஸ் புக்கில் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. என்ன வரும் அப்படின்னா 32,87,236 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஜியாகிரஃபி புக்கில் இதுவே இருக்கும், 32,87,236 லட்சம் சதுர கிலோமீட்டர்னே இருக்கும். அதில் நிலப்பரப்பில் பார்த்திங்கன்னா 2.4 இப்போ தான் பார்த்ததே திரும்ப பார்க்க வேண்டாம். இதில் பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, 10 ஹெக்டருக்கு மேல் விவசாயம் பண்ணுறவங்க கம்மி, ஆனால் 1 ஹெக்டரை வச்சுட்டு விவசாயம் பண்ணுறவங்க தான் அதிகம். ஓகேவா, அதிகம் 10 ஹெக்டர்னால் தான் அதிக விளைபொருள் கிடைக்கும். ஆனால் 10 ஹெக்டர் வச்சு விவசாயம் செய்கிறவங்க ரொம்ப கம்மியான பேர் தான். 1 ஹெக்டருக்கும் குறைவாக வச்சுட்டு விவசாயம் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அடுத்து வனவளம். இது 2007 டேட்டா படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவின் காடுகள் 69.09 மில்லியன் ஹெக்டர் இருக்குது. மொத்த நிலப்பரப்பில் 21.02. இதெல்லாம் படிக்கணுமானா கண்டிப்பாக படிக்கணும். ஓகேவா, இந்த இந்தியாவோட மொத்த காடுகளின் பரப்பளவை பார்த்துருங்க, 21.02. 21.02. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, போதும் அதுவே. அடுத்தது இரும்புத்தாது. இரும்புத்தாது பார்த்திங்கன்னா அதிகமாக இந்தியாவில் வந்து கிடைக்கக்கூடிய இரும்புத்தாது ஹேமடைடு.
எங்கே அப்படி அடுத்தது மேக்னடைட். ஹேமடைடு தான் அதிகமாக கிடைக்குது. அது எங்கே அப்படின்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா, கோவா, கர்நாடகா. ஜஸ்ட் இதெல்லாம் ரீட் பண்ணி மட்டும் வச்சுக்கிட்டாவே போதும். ஹேமடைடு வந்து கர்நாடகா மேற்கு கடற்கரையில் அதிகமாக கிடைக்குது. அடுத்தது நிலக்கரி, பழுப்பு நிலக்கரி. இது பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம இந்தியா வந்து நிலக்கரியில் 3வது இடம். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து சீனா, 2வது அமெரிக்கா, அதுக்கப்புறம் தான் 3வது இடத்துல இந்தியா இருக்காங்க. நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா 3வது இடம். அதில் நம்ம இந்தியாவில் எங்கெல்லாம் அப்படின்னா மேற்கு வங்கம், பீகார், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒடிஷா, ஆந்திரா இந்த பகுதி. இதில் நம்ம முக்கியமாக படிக்க வேண்டியது நிலக்கரியில் இந்தியா எத்தனாவது இடம்? 3வது இடம். ஃபஸ்ட்டு வந்து சீனா, செகண்ட் வந்து அமெரிக்கா. செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு சீனா, செகண்ட் வந்து அமெரிக்கா, தேர்டு வந்து நம்ம. ஓகே. அடுத்தது பாக்சைடு. அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கியமான தாது பாக்சைடு. பாக்சைடு அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கியமான ஒரு தாது பாக்சைடு. இது எங்கே கிடைக்கிது அப்படின்னா ஆந்திரா, ஒடிசாவோட கிழக்கு கடற்கரை ஆந்திரா பகுதிகளில் அதிகமாக கிடைக்கிது. அடுத்து மைக்கா. இது முக்கியமான ஒன்று. மைக்கா வந்து வெப்பத்தை தடுக்கும், கடத்தும் இல்லை, தடுக்கும். இது வந்து அரிதிர் மின்கடத்தி. இதில் வந்து மின்சாரம் போகாது, கிராஸ் பண்ணி மின்சாரம் வந்து கடத்தாது, போகாது. மின்சாரம் அந்த மைக்கா வழியாக போகவே போகாது. இதில் பார்த்திங்கன்னா இந்தியா உலக வியாபாரத்தில் 60% மைக்கா உற்பத்தியுடன் முதலிடத்தில் இருக்குது. ஓகேவா? மைக்கா உற்பத்தியில் பார்த்தா நிலக்கரியில் பார்த்தோம் தேர்டு அப்படின்னு, இப்போ மைக்காவில் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்குறோம். இதோட முக்கியமான தாது வந்து பெக்மடைடு அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்கா வகை. இது எங்கே கிடைக்குது அப்படின்னா இந்தியாவில் ஆந்திரா, ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான் பகுதியில் கிடைக்குது. மின்கருவியில் மின் தடுப்பானாக பயன்படுகிறது. அடுத்தது சுத்திகரிக்கப்படாத எண்ணெய். இது வந்து அஸ்ஸாம், குஜராத் தான். ஃபுல்லாக இந்த பகுதியை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அஸ்ஸாமோட பகுதி பார்க்கலாம். டிக்பை, பார்டர்பூர், நாகர்காடியா. ஜாகிரஃபியில் படிப்போம், 10th ஜாகிரஃபியில் இருக்கும். காசிப்பூர், பள்ளி ஏரியா, ருத்ராப்பூர், சிவசாகர், மாரன் இதெல்லாம் அஸ்ஸாமில் எண்ணெய் உற்பத்தியில் முக்கியமான ஒரு இடம். அடுத்தது அஸ்ஸாம், குஜராத் மட்டும்தான். குஜராத்தில் வந்து காம்பே வளைகுடா, அங்கலேஸ்வர், காலோல் இதெல்லாம் வந்து குஜராத்தில் முக்கியமான இடம். அடுத்து தங்கம் குறைவு தான். இந்தியாவில் தங்கம் வந்து ரொம்ப குறைவு தான். அது எங்கே சொல்லலாம்னா கோலா தங்கம் அது சொல்லலாம், கர்நாடகா. அதுக்கப்புறம் வந்து ரெய்சூர் சொல்கிறாங்க. ரெய்சூர் மாவட்டத்தில் உள்ள ஹட்டி தங்கை வயல் ரெண்டுமே கர்நாடகாவில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆந்திராவில் அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள ராம்கிரி தங்க வயல். அவ்வளோதான். கர்நாடகாவில் 2 பிளேஸ், அதுக்கப்புறம் ஆந்திராவில் ஒரு பிளேஸ். வைரம் பார்த்திங்கன்னா அது இன்னமும் குறைவு தான். பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தங்கம், வைரம் ரெண்டுமே குறைவு. அதிகமாக வந்து மத்திய பிரதேசம், பன்னா, புலிகள் சரணாலயம் இருக்குது, படிச்சிருப்போம். உயிர்கோள காப்பகமே இருக்கே, மத்திய பிரதேசம், பன்னா உயிர்கோள காப்பகம் படிச்சிருப்போம். அடுத்தது ஆந்திராவில் கர்னூல். அடுத்தது வந்து ஆந்திரா கிருஷ்ணா நதி படுகை. இந்த மாதிரி சில இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஒடிஷா நிறையா பிளேஸ் கொடுத்துருக்காங்க எதுக்கு வைரத்துக்கு. ஓகே. அடுத்தது அவ்வளோதான். அடுத்தது போக்குவரத்து பார்க்கலாம். இதுலேருந்து நிறையா கொஸ்டின் கேட்டுருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்றதை சொல்லிடுறேன். சாலை போக்குவரத்தில் 30 இதில் டேட்டாவும் கேட்குறாங்க. சாலை போக்குவரத்தில் 30 லட்சம் சதுர கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளில் உலகின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது. 30 லட்சம் இந்த டேட்டா கேட்குறாங்க, அந்த நம்பரை கேட்குறாங்க. சாலை போக்குவரத்தில் 30 கூற்றில் கொடுத்து கேட்டுறாங்க. ஆசியாவில் உலகில் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது. அடுத்தது மிகப்பெரிய இருப்பு பாதை வழிகளில் உலகில் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பு. 4வது சாலை போக்குவரத்தில் 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளாக உலகில் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடு இந்தியா. அதே போல் ஆசியாவில் மிகப்பெரிய இருப்பு பாதை வழிகளில் உலகில் 4வது பெரிய போக்குவரத்து கொண்ட நாடு இந்தியா. இந்தியாவோட இருப்பு பாதையோட நீளம் 63,000 கிலோமீட்டர். அதில் 13,000 கிலோமீட்டர் மின்மயமாக்கப்பட்டுள்ளது. முக்கியமான ஒரு கொஸ்டின். இருப்பு பாதையின் நீளம் மின்மயமாக்கப்பட்டது. அடுத்தது துறைமுகங்கள் கொடுத்துருக்காங்க. கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா. அதன் வழியாக கடல் வழி வணிகம் வந்து மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ அவ்வளோதான். இந்திய ரயில்வே முதல் ஒய்ஃபை வசதியை பெங்களூரில் தொடங்கியது. அதுக்கப்புறம் ஏர் இந்தியாவையும் ஏர்லைன்ஸையும் ஒன்றாக இணைத்தது எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 27, 2007. 27/8/2007 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஏர் இந்தியாவையும் ஏர்லைன்ஸையும் ஒன்றாக இணைத்தது. அடுத்தது இதில் பார்க்க வேண்டியது தேசிய துறைமுக வாரியம் 1950 உருவாக்கப்பட்டது. தேசிய துறைமுக வாரியம் 1950.
அடுத்தது புதுப்பிக்கத்தக்க வளம், புதுப்பிக்க இயலாத வளம், இது நமக்கே தெரியும். இதில் கல்வி கொடுத்துருக்காங்க. கல்வி வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் நம் நாட்டுக்கான கல்வியும் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்தியாவுக்கான கல்வி கொள்கைகளையும் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவது யார் அப்படின்னா மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம். மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம். இந்த கல்வி இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1946 வரிய கல்வி வந்து மாநில பட்டியலில் இருந்துச்சு. 76 வரிய கல்வி எங்கே இருந்தது? 42வது சட்டத்திருத்தத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலில் தூக்கி வச்சுருவாங்க. பொதுப்பட்டியலில் வச்சா என்ன ஆகும் அப்படின்னா மத்திய அரசோட அதிகாரம் தான் அங்கே ஓங்கும். ஸோ அதனால் இப்போ எங்கே இருக்குது? பொதுப்பட்டியலில் இருக்குது. 76 வரிய கல்வி எங்கே இருந்தது? மாநில பட்டியலில் இருந்தது. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். இந்திய கல்வி முறை அடிப்படையில் 6 நிலைகள் கொண்டது. இந்திய கல்வி முறை அடிப்படையில் 6 நிலைகளை கொண்டது. ஓகேவா? முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னென்ன அப்படின்னா குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளம்நிலை பட்டம், முதுநிலை பட்டம். அதே மாதிரி இந்திய கல்வி முறை இது வந்து 1986 தேசிய கல்விக் கொள்கை. இந்தியாவிலே இதுவரையே பார்த்திங்கன்னா கல்விக் கொள்கை வந்து 1968 ஒரு தடவை, 86 ஒரு தடவை, இப்போது புதிய தேசிய கல்விக் கொள்கை வந்து 2019, 2020 அது இன்னும் நடைமுறைப்படுத்தலை. சில மாநிலங்களில் வந்து நடைமுறைப்படுத்தாமல் இருக்குது. அந்த பழைய தேசிய கல்விக் கொள்கையின்படி கல்வி முறை பார்த்திங்கன்னா 10th +2 அப்படின்ற முறை தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து என்ன முறை அப்படின்றத குழப்பிக்க வேணாம். இது வந்து இன்னும் வந்து நடைமுறைப்படுத்தலை. இப்போ பார்த்திங்கன்னா 5+3+3+4ன்ற மாதிரி நடைமுறை. இப்போ புதுசாக வந்து கல்விக் கொள்கை 2020 அடிப்படையில் தேசிய கல்விக் கொள்கை 2020 கஸ்தூரி ரங்கன் அவங்களோட தலைமையில் வந்து டீம் ஃபார்ம் பண்ணி 2019 சப்மிட் பண்ணி 2020 மத்திய அரசு நடைமுறைப்படுத்தினாங்க. பாஜக ஆட்சி பண்ணுற சில இடங்களில் அதை நடைமுறைப்படுத்திட்டாங்க. தமிழகத்தில் அதை நடைமுறைப்படுத்தலை. தமிழ்நாட்டில் அந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு மாறா முருகேசன் தலைமையில் குழு அமைச்சாங்க. அந்த குழுவை வந்து இப்போ 2022 குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. யாருடைய தலைமையில் தமிழகத்தில் கல்விக் கொள்கை வகுப்பதற்கு குழு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு. முருகேசன் அவர் வந்து டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியாக இருந்த ஓய்வு பெற்றவர். அவருடைய தலைமையில் இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு மாறாதான் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. பட் அவங்க இன்னும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணல. ஓகே, இங்கே வந்துடலாம். பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா 3% நிதி கல்விக்கு ஒதுக்கப்படுது. இன்னும் அதிகமாகவே ஒதுக்கலாம். ஸோ இன்னும் சில நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா கல்விக்கு இன்னும் அதிகமாக ஒதுக்குறாங்க. 9, 12 அப்படிலாம் ஒதுக்குறாங்க. பட் இந்தியாவோட நிலைமை 3 தான். பட்ஜெட்டில் 3% கல்விக்கு ஒதுக்கப்படுகிறது. அதே போல் அடுத்தது என்னது? இதான் லாஸ்ட்டு. மாநில அரசின் பொறுப்பில் என்ன இருக்குன்னா உடல் நலம் அப்படின்றது கல்வின்றது எங்கே போயிருச்சு அப்படின்னா பொதுப்பட்டியல் போயிருச்சு. ஸோ அங்கே வந்து யாருடைய அதிகாரம் மேலோங்கும் அப்படின்னா மத்திய அரசோட அதிகாரம் மேலோங்கும். ஆனால் உடல் நலம் அப்படின்றது மத்திய அரசின் பொறுப்பில் தான் இருக்குது. நம்மளோட பொறுப்பில் தான் இருக்குது. இந்தியாவின் உடல் நலம் மாநில அரசின் பொறுப்பில் உள்ளது. மத்திய சுகாதார நல்வாழ்வு கழகம் பல்வேறு நலக்கொள்கைகளையும் திட்டங்களையும் இப்போ தான் பார்த்தோம். கல்விக்கு வந்து எந்த அமைப்பு அப்படின்றத பார்த்தோம். மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் கல்விக்கான கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து வருகின்றன அப்படின்னு பார்த்தோம். அதே போல் மத்திய சுகாதார மற்றும் நல்வாழ்வு கழகம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நலக்கொள்கைகள் மற்றும் உடல்நலம் சம்பந்த நலக்கொள்கைகள் மற்றும் திட்டங்களை வகுத்து வருகின்றன. அடுத்தது இப்போ வந்து ஒரே அமைச்சகத்தின் கீழே தான் செயல்படுறாங்க. ஆயுஷ் அமைச்சகம். அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. ஓகே, இந்த உடல் நலத்தை பேணுவதில் மாநிலங்களை பொறுத்தவரை கேரளா மற்ற மாநிலங்களை விட சிறந்த இடத்துல இருக்காங்க. உடல் நலத்தை பேணுவதில் கேரளா ஃபஸ்ட்டு. அதே போல் இந்தியா நாடுகளோடு ஒப்பிடும்போது இந்தியாவில் கேரளா ஃபஸ்ட்டு. உலக நாடுகளோடு ஒப்பிடும்போது இலங்கை ரொம்ப சிறப்பாக. இந்தியாவையும் இலங்கையும் கம்பேர் பண்ணும்போது இலங்கையை விட இந்தியாவில் உடல் நலம் பேணுதல் குறைவாக தான் இருக்குது. இலங்கை சிறந்த இடத்துல இருக்காங்க உடல் நலத்தை பேணுவதில். இந்தியாவுக்கு உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா கேரளா சிறந்த இடத்துல இருக்காங்க. உடல் நலம் பேணுவதில் கேரளா ஃபஸ்ட்டு. இலங்கையோட உலகளவில் இல்லை, இலங்கையோட மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இலங்கை தான் சிறப்பாக இருக்காங்க. இந்தியா வந்து உடல் நலம் பேணுவதில் கீழே தான் இருக்காங்க. ஓகே, அடுத்தது இந்த பொருளாதார சிந்தனையாளர்கள் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட பொருளாதார பங்களிப்பை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத மாதிரி பார்க்கலாம். வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, காந்தி என்ன சொல்லியிருக்காரு, அமர்த்தியா சென், அதெல்லாம் 1 by 1 பார்க்கலாம். இதுலேருந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகே.